அப்படின்னு ஒரு பயங்கர எனர்ஜியில் இருக்க டீசரை பார்க்க போகிறோம். நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள பேடாக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே 2 கத்தி சும்மா நறுக்குன்னு சொருகுது. அதில் ஒன்றுத்துலேருந்து வர்றது ரெட்டு கலர் பிளட்டு, நம்ம ரெகுலராக பார்க்கறது. அங்கே நம்ம கேஜிஎஃப்ல ஒருத்தரை பார்த்துருக்கோம். அவர் சொல்கிறாரு, அவன் ரூல்ஸே உடச்சிட்டு அவனே வரானா, இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் ஒன்று இருக்குன்னு. அவன் ஒரு ரெட் ட்ராகன் அப்படின்றாங்க. அந்த ரெட் ட்ராகனாக நம்மக்கிட்ட காமிச்சிடுறாங்க ரொம்ப கிளியராக. இன்னொன்று க்ரீன் கலர் ரத்தம் வருது. அப்போ நமக்கு கொஸ்டின் மார்க் வருது. அப்போ ரெட் ட்ராகன் மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஒரு க்ரீன் ட்ராகனும் இருக்குது அப்படின்னு. இதெல்லாம் விட பயங்கர சர்ப்ரைசிங்கான இருக்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் டைட்டில் என்னென்ன பார்த்துருக்கோம், குட்டு, பேடு, அக்லி. அந்த 3 விஷயத்தை காமிச்சிட்டாங்களா. என்னென்னா, ஒரு பக்கத்தில் அஜித் சார் பயங்கர யங்காக இருக்கார். அவரை பார்க்கும்போதே ஆசை படத்தில் பார்த்தனே தலைவா அப்படியே இறங்கியிருக்கியே செல்ல குட்டி அப்படி இருக்கார். இன்னொரு பக்கம் கட் பண்ணால், நான் ஒரு 8th 9th படிச்சுட்டு இருக்கும்போது பில்லாவில் ஒரு போஸ்டரில் பார்த்தேன் அஜித் சார். அதே அஜித் சார் பில்லா மாதிரி அப்படி நடந்து வராரு. அந்த ஒரு ஷாட்டு போதும், வேறு எதுவுமே வேணாம் இந்த படத்தை பார்க்குறதுக்கு. பறக்கிறேன் அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டு பயங்கரமாக இருந்தது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கட் பண்ணால் அவரோட கண்ணை அப்படியே உத்து பார்த்தோன்னா அங்கே லென்ஸு போட்டிருக்காங்க, ப்ளூ கலரில் இருக்குது. அவர் ஏதோ வாயில் சாப்பிட்றாரு, பயங்கரமாக ஒன்று பண்ணுறாரு. அப்போ தெரிஞ்சிருச்சு வேறு ஒரு கேரக்டரும் இருக்குது. குட் பேட் அக்லின்றதை காமிச்சிட்டாங்க. அதை தாண்டி ஒரு கேரக்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக்கில் ஒரு போஸ்டரில் பார்த்தோம்ல, கை ஃபுல்லாக டாட்டூலாம் போட்டுட்டு, அந்த கேரக்டர் பேர் டார்க்கு. அது மென்ஷன் பண்ணுற மாதிரி நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா டார்க் அப்படின்றது எழுதியிருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரன் எப்பயுமே ஒரு சர்ப்ரைஸை வச்சுருப்பார். இதுக்கு முன்னாடி மார்க் ஆண்டனி படத்துலையும் நம்ம பார்த்துருப்போம். அனகொண்டா அப்படின்னு ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸை கொடுத்தாரு. அது ஒரு பக்கம் ஃபன்னாகவும் இருந்தது, இன்னொரு பக்கம் மாசாகவும் இருந்தது. அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாசம் மட்டுமா யோசிக்கவே முடியும். அப்புறம் என்ன இருக்குது, டார்க்குன்னு ஒரு கேரக்டரை கொண்டு வந்து தேட்டரே பிளாஸ்ட் பண்ணுறாரு. மினிமம் 300 crores, மேக்ஸிமம் 800 சாலிடாக பண்ண போகுதுன்றதுல டவுட்டே இல்லை. அதை தாண்டி பேன் இண்டியாவை ரிலீஸ் பண்ணாங்கன்னா நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். ஆனால் இப்போ வரைக்குமே தமிழில் தான் படத்தை பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பாயிண்ட்டு, இந்த டீசரை பார்த்ததுக்கப்புறமா நமக்கு என்ன தோணுது, இதுக்கு முன்னாடி வந்த கிளிம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய ஜெயிலை சுற்றியே கதை இருக்குது. அந்த ஜெயிலை பார்க்கும்போது ரெகுலர் ஜெயிலாகவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்களா, எல்லாருமே கூட்டமாக வந்து நின்றுட்டு இருக்காங்க. எல்லாரும் அஜித் சார் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அவரே ஒரு ஜெயில் யூனிஃபார்மில் இருக்கார். ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது. இது வந்து முழுக்க ஜெயிலை சுற்றி நடக்க போகிற கதையா, நம்ம பார்க்காத ஒரு ஜெயிலை இந்த படத்தில் காட்ட போகிறாங்க. முழுக்க ஒரு இமேஜினரியான ஒரு வேர்ல்டுக்குள்ளே ஆதிக் ரவிச்சந்திரன் கொண்டு போக போகிறாரு அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அதை தாண்டி முழுக்க ஒரு கேங்ஸ்டராக ஒரு பக்கம் இருக்கார். அண்ட் எப்பயுமே அஜித் சார் கிட்ட ஒரு ஈவில்னஸ், ஒரு பவர்ஃபுல்லான அந்த ஒரு டார்க் சைடை பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒரு எனர்ஜி இருக்கும். எப்பயுமே எனக்கு அந்த ஜோக்கர் கேரக்டர் பயங்கர கிரேஸாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கேரக்டரில் வர வைப்ரேஷனையும் டெப்த்தையும் ரொம்ப அழகாக எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கலாம், ஒரு சில வாட்டி கொஞ்சம் கெட்டவனாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லிட்டு அப்படின்றாரு பாருங்க. தலைவா என்ன தலைவா நீ மிரட்டிகிட்டே இருக்கே தலைவா, சும்மா வந்தாலே இங்கே ஸ்க்ரீன்லலாம் பயங்கரமாக பிச்சுட்டு போவோம். இவ்வளோ விஷயத்த பண்ணால் ஆடியன்ஸ் எப்படி தாங்குவாங்க? அது பயங்கர பிளாஸ்டாக பேங்கராக தான் இருக்கும் போது. ஓவராலாக எனக்கு இந்த கதையை பார்த்ததுக்கப்புறமா என்ன தோணுச்சு அப்படின்னா, குட் பேட் அக்லி அப்படின்ற கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் டார்க் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ரெட் ட்ராகன், க்ரீன் ட்ராகன் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 வித்தியாசமான கேரக்டர்ஸில் இந்த படத்தில் அஜித் சாரை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு சின்ன கெஸ்ஸிங் பாயிண்ட் இருக்குது. கதை முழுக்க ஜெயிலை சுற்றி தான் நடக்க போகுது. அதுக்குள்ளே ஒரு கேங்ஸ்டர் இருக்க போகிறாங்க. அதுக்கு எதிராளியாக யாரெல்லாம் வர போகிறாங்க. பட் யார் வந்தாலும் டார்க்குன்னு ஒரு ஆள் இருக்கும்போது அவர் முன்னாடி என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியும். ஆனால் எதிர்க்க வர்றது அஜித் சாராக இருந்ததுன்னா, எக்ஸாம்பிள் அந்த க்ரீன் ட்ராகன்ற ஒரு நல்லவனாக இருந்தார்னா, அவர் எல்லாரையும் காப்பாற்றுற ஒரு கேரக்டராக இருந்தார்னா, யோசிச்சு பாருங்க, மிரட்டலாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வாலியிலலாம் நம்ம ஒரு வைப்ரேஷனை பார்த்துருப்போம்ல, அந்த வைப்ரேஷனை மிஸ் பண்ணாமல் அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் சார் இந்தாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் நம்ம கிட்ட கொடுத்தா மாதிரி இருக்குது. பயங்கரமாக மிரட்டலாக ஒன்று பண்ணியிருக்காருன்னு தெரியுது. இன்னொரு பக்கம் ஜிவி சாரோடைய மியூசிக்கு அவர் சொன்ன மாதிரியே சம்பவமாக பயங்கர அந்த எலக்ட்ரானிக் மியூசிக்கெல்லாம் போட்டு அந்த எனர்ஜி ஏற்றிக்கிட்டே இருக்குது. டான் டன் 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 டான் அப்படின்னு ஒரு மாதிரி பயங்கர பிளாஸ்டராக ஒன்று ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பயங்கர திருப்திகரமான ஒரு டீசரை பார்த்த ஒரு சந்தோஷம். ஏன்னா பல வருஷம் ஆச்சு ஃபேன்ஸ் இப்படி செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு டீசர், அதுக்குள்ளே ஒரு கதைக்கணும், அதை சொல்லியும் சொல்லாமல் இருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2-3 கட்டு பார்த்தோம். ஒரு கட்டு அந்த மணி ஹைஸ்ட் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதே இதையும் யோசிச்சு பார்க்கும்போது ஒருவேளை அப்படி ஒரு திருட்டு பண்ணிட்டு மாட்டதுக்கப்புறமா இந்த ஒரு ஜெயிலில் வந்து மாட்டியிருக்காங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏன்னா
யாரையுமே அடக்க முடியாத கொடூரர்கள்லாம் இருக்கிறதுக்காகவே தனியாக ஒரு ஜெயில் பண்ணியிருக்காங்க. அந்த ஜெயிலுக்குள்ளே தான் அஜித் சார் இருக்காரோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. அண்ட் இன்னொரு டீசர் கட்டு, அந்த ப்ரோமோ கட்டு ஒன்று பார்த்துருந்தோம். ஒருத்தன் வந்து அந்த ஜெயிலோடைய டோரை அப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி, அதுக்குள்ளே ஒரு அஜித் சார் இருக்கார் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பில்லா மாதிரி வேற ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து இவர் தான் பில்லா அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி ஒரு சீக்வன்ஸ் என்ன இருந்ததுன்னா, த்ரிஷா அவர்கள் வந்து கீழே வந்து அப்படி மேலே பார்ப்பாங்க, என்னப்பா இப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் அப்படின்ற மாதிரி ஒரு லுக் இருக்கும். அப்போ வேற யாரோக்கு பதிலாக இன்னொருத்தர் அங்கே போறாரு அப்படின்றது அதுலேருந்து கொஞ்சம் கிளாரிட்டியாக தெரியுது. ஓவராலா அஜித் சார் வெர்சஸ் அஜித் சார், ஏகே வெர்சஸ் ஏகே அப்படின்றதான் நடக்க போகுது. அண்ட் இது வரைக்கும் நம்ம வந்து கார்கள் எல்லாமே பார்த்துருக்கோம், ரேஸ்கள் எல்லாமே பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படத்தில் ஒரு எல்லோ காரில் ஒரு சேஸ் இருக்கு, எப்பா வேற மாதிரி பாது பயங்கரமாக ஒன்று பண்ணியிருக்கான்ற மட்டும் தெரிஞ்சிச்சு. அண்டு ரோல்ஸ் ராய்ஸ் கார் மாதிரி இருக்குது, ஆனால் அதில் ஏகேன்னு இருக்குது. மகாராஷ்டிரா ரெஜிஸ்ட்ரேஷனு, அஜித் சாருடைய 63வது படம் அப்படின்றது காமிச்சிட்டு அப்படி போயிட்டே இருக்காங்க. அது ஒரு தனி கட்டாகவே எடுத்துருக்காங்க போல், அதை இதோட மேட்ச் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லாமே ஃபேன்ஸை செலிப்ரேட் பண்ணணும், கொண்டாட வைக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணியிருக்காங்க. ஓவராலாக டுவர்ட்ஸ் த எண்டில் அஜித் சார் வெர்சஸ் அஜித் சார் அப்படின்றதான் இந்த படத்தோட எண்டாக இருக்க போது. ஒரு பயங்கரமான என்டர்டெய்னர் ஆதிக் ரவிச்சந்திரன் எடுத்துகிட்டு வந்து நம்ம கிட்ட கொடுத்துருக்காருன்றதுல டவுட்டே இல்லை. இதாண்டி நீங்கள் இந்த டீசரை எத்தனை வாட்டி பார்த்தீங்க, நான் நோட் பண்ண மாதிரி நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நோட் பண்ணீங்க, உங்களுக்கு இந்த ஒரு டீசரை பார்த்துட்டு என்னென்ன கதைகள்லாம் தோணுச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோ. இதே மாதிரி சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் ரெட்ரோ மீடியாவை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.